மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். 7.5 சனியில் முதல் 2.5 முடிந்தாலும் கூட இன்னும் 5 பாக்கி இருக்கிறது. அந்த 5லும் இப்பொழுது பாதிப்பகுதி நடைபெற்று விட்டது. ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது மன நிம்மதி இருக்காது. இடமாற்றம் செய்யலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா என்று பல சிந்தனைகள் உருவாகும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கூட குறையலாம். என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வழிபாடுகள் தான் கை கொடுக்கும். புத சுக்கிர யோகம் இருக்கிறது. குரு 2இல் இருக்கிறது. குரு பேச்சு வரை கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவை. சனியை நீங்கள் நம்பிக்கையோடு வழிபட வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருந்து சனி பகவானை வழிபடுவதன் மூலம் சஞ்சலங்கள் அகலும், சந்தோஷங்கள் சேரும். இடமாற்றங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உத்தியோக மாற்றங்கள் வந்தால் அதை உறுதி செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையும் உங்களுக்கு. இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வாய்ப்பிருக்கும் பொழுது திருநள்ளாறு சென்று அங்குள்ள சனி பகவானை வழிபட்டு வருவது நல்லது.